உங்கள் வீட்டில் சமாதானம் சாதாரணமாக இருக்காது, நதி மாதிரி இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் ஆண்டவர் இருந்தால் சமாதானம் இருக்கும், ஆண்டவர் இல்லைன்னா பிரிவினை இருக்கும். இது ஒரு அடையாளம். உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கா? அப்போ சமாதானம் எங்கே கெடும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்த சொல்லவா, பண ஆசை இருக்கிற இடத்துல சமாதானமே இருக்கு. ஒரு வீட்டுக்காரன் பணம்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போச்சு, மனைவியை நேசிக்க மாட்டான். கொஞ்சம் பணம் குறைஞ்சிருச்சுன்னா போச்சு, எல்லாமே போயிடும். பிள்ளைகளை நேசிக்க மாட்டான், எல்லாரையும் திட்டுவான், சைட்டு மேனிக்கு திட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஆனால் காசு இருக்கும்போது ஒரே சந்தோஷமாக இருக்கும். அது இல்லை, அதுக்கு பதிலாக இயேசு இருப்பாராக. அதுக்கு பதிலாக யார் இருக்கணும்? ஆமாம், அவர் இருந்தால் எல்லாம் இருக்கும். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம நேற்றைய தினத்தில் அவிசுவாசமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அது நமக்கு வேணும், ரொம்ப வேணும். ஏன்னா கடைசி லிஸ்ட்டு ரொம்ப முக்கியமான லிஸ்ட்டு. யார் பரலோகத்துக்கு வரமாட்டாங்கங்கிறதுல அதில் ஒன்றா நம்பர் ஆள் பயப்படுறவன். அந்த பயந்தோழிக்கு அங்கே இடமே இல்லை. யாருக்கு அங்கே இடம் இல்லை? பயந்தோழிகளுக்கு அங்கே இடமே இல்லை. இயேசுவை சொல்கிறதுக்கு பயம், இயேசுக்கா வாழ்கிறதுக்கு பயம். அந்த லிஸ்ட்டில் 1ஆம் நம்பர் லிஸ்ட்டு, 2ஆம் நம்பர் லிஸ்ட்டு அவிசுவாசி. என்ன, இந்த அவிசுவாசம் தான் பின்மாற்றத்துக்கு கொண்டு போய் நாசமாக்குறது. அப்புறம் இப்போ இயேசுக்காக வாழும்போது கஷ்டமாக இருந்தாலும் அவர் இருக்கிறதுனால அது லகுவாக இருக்கும். ஆனால் பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது சின்ன விஷயமும் கஷ்டமாயிடும். ஏன்னா நமக்கு ஆறுதல் இருக்காது, பார்த்தீங்களா? நமக்கு ஜெபிக்க ஆள் இருக்காது, பார்த்தீங்களா? நீங்கள் கொஞ்சம் முடியாமல் இருங்க, உங்களுக்காக ஒரு ஆள் ஜெபிக்கட்டும், பரலோகமே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் முடியாமல் இருங்க, உங்களுக்காக ஒரு ஆள் ஜெபிக்கட்டும். நான் அப்படி தான் நம்புகிறேன். நீங்கள்லாம் ஜெபிக்கிறதுனால தான் உங்கள் வீட்டுக்காரர் இவ்வளவா இருக்கார். அது உண்மை. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன். நீங்கள் தான் வேலி, உங்கள் ஜெபமும் உங்கள் கிருபையும் தான். நம்மெல்லாம் ஓடி ஓடி வந்து ஜெபிக்கிறோம். 4வது காரியத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஆமாம், 4வது காரியத்தை யோவான் சுவிசேஷத்தினுடைய அந்த 21ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் யாரை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த கேள்வி உங்களை நோக்கி வரும். ஆண்டவர் என்னை சாதாரணமாக வச்சுக்கிறட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சும்மா சாதாரணமாக வந்துட்டு போகிறேன் அப்படின்னா ஓகே. ஆனால் ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பட்டம் இல்லை, எனக்கு எழுத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு பாட்டு வராது, நான் ரொம்ப அழகாக இல்லை, நான் 4 பேர் வசீகிற மாதிரி இல்லை, நீங்கள் ஒன்று செஞ்சால் போதும். யாரெல்லாம் உங்களை சுற்றி இருக்காங்களோ அவங்க எல்லாரை விட மனப்பூர்வமாக இதயத்தில் இருந்து நீங்கள் அவரை நேசிக்கணும். இதுதான் ஒரே தகுதி. அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, இந்த 12 பேர் இருக்காங்களப்பா, அவங்களிலேருந்து ஒருத்தனாக ஒன்று நான் நிறுத்த போகிறேன். இன்னும் 10 நாளில் நடக்க போகிறது பேதுருக்கே தெரியாது. இன்னும் 10 நாளில் எத்தனை பெரிய வேதபாரகர் பரிசேயருக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ண போகிறாருன்னு பேதுருக்கே தெரியாது. ஆனால் அதுடைய தகுதி இங்கே தான் இருக்குது. அந்த இன்றைக்கி என்னமோ நைட்டு கூட்டம் நம்மளை போகிறாலாமே, அவள் போகிறா நம்மளும் போயிடணும்டா, பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டாடா. இங்கே தான் நம்முடைய தோல்வி தொடங்குது. ஆண்டவர் என்ன கேட்குறாரு தெரியுமா? எல்லாரை விட அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா? நீ நேசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நீ என்னை நேசிக்கிறதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. நீ அதனால தானே அழுத, அதனால தானே திரும்ப ஓடி வந்த, அதனால தானே திரும்ப என்னுடைய சீசர்களோடு இணைஞ்சிக்கிட்ட. நீ நேசிக்கிறதும், கூட்டத்துக்கு வர்றதும், சர்ச்சுக்கு வர்றதும், ஞாயிற்றுக்கிழமை வர்றதும், காணிக்க போடுறதும் எல்லாம் தெரியுது. வர்றதும் உட்கார்றது தெரியுது, வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு உட்கார்றது தெரியுது. ஆனால் அவரோட கேள்வி என்னன்னா, நீ எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கிறையா? எல்லாரும் விட கடவுள் என்னை உயர்த்தணும், எல்லாரும் விட கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும், எல்லாரும் விட. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், அகால பிறவியாகி எனக்கும் அவர் தரிசனமானார். இதுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லை, ஆனாலும் நான் எல்லாரை விட அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அந்த பிரயாசம் எங்கேருந்து வருது தெரியுமா? அன்புல இருந்து வருது. இவ்வளோ பேருக்கு அப்புறம் என்ன சூஸ் பண்ணிட்டார்ல. அதனால தான் ரோமர் 8 கடைசியில் சொல்லுவார், எதுவும் என்னை அவரையும் பிரிக்காது.
இந்த உடம்புல இருக்க துணி கூட போயிட்டு போகுது. யார் வேணாலும் என்னை விட்டு போட்டோம், மரணமே வரட்டும். இதெல்லாம் சொல்கிறது அவ்வளோ சாதாரணமாலாம் கிடையாது. சொல்கிறத பிசாசு கேட்டே இருப்பான் தெரியுமா? ரோமர் 8 சொல்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணம் கிடையாது. வருங்காலம், நிகழ்காலம், தேவதூதர்கள், பட்டயம், எதுவானாலும் என்ன வேணாலும் வரட்டும், தேவதூதனே வந்து முன்னாடி நிற்கட்டும், இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லட்டும், எது வந்தாலும் என்னை அவரையும் பிரிக்காது. 8 கடைசி போடுங்களேன் தம்பி. நான் சொல்லும்போது அந்த பகுதியில் அந்த 8 கடைசி வசனத்தில் பாருங்கள், ரொம்ப அழகாக முடிப்பார். 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், என்னில் அன்பு கூறுகிறவராலே. ரோமர் அதான் அந்த அதிகாரம் தான், 8 கடைசி வசனம். இப்போ நான் தான் தப்பாக சொல்கிறேன். இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அப்போ இதெல்லாம் வந்தாலும் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்னை நேசிக்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது வியாதி வந்தனால அவர் என்னை நேசிக்கலேன்னு இல்லை, கஷ்டம் வந்தனால என்னை நேசிக்கலேன்னு இல்லை. நாங்கள் பாவம் செய்ததுனால் அந்த வியாதி எங்களை தொடர்கிறது, மரணம் எங்களை தொடர்கிறது. எது வேண்டுமானாலும் எங்களிடத்தில் வரலாம், என்ன வந்தாலும் நான் அவரை நேசிப்பேன். அதான் சொல்கிறார். இவை எல்லாவற்றிலும் மேலே இருக்க லிஸ்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அடிக்கடி நீங்கள் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் என்ன, காசு கிடைத்தால், பணம் கிடைத்தால், மேன்மை கிடைத்தால், பதவி கிடைத்தால், பட்டம் கிடைத்தால், இன்னும் ஒரு பட்டம் கிடைத்தால் நான் அவரை நேசிப்பேன். இல்லை, மரணம் கிடைத்தால், வியாதி கிடைத்தால், கண்ணீர் கிடைத்தால், என்ன கிடைத்தால், உபத்திரவம் கிடைத்தால், பட்டயம் கிடைத்தால், பசி கிடைத்தால், எதுவும் என்னை அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நான் நினைக்கிறேன் பேதுருவையவே ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரு பவுல். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறதுல பேதுருவையே யார் ஓவர்டேக் பண்ணுறா? அப்படி பண்ணிட்டு போயிட்டார். நீ என்ன அவரை நேசிக்கிறது, நான் அதை விட நேசிக்கிறேன். அதனால தான் பேதுரு தன்னுடைய 2வது நிருபத்தில் சொல்கிறாரு, பவுல் எழுதுறாரியா, என்னாலே புரிஞ்சுக்கிற முடியல. எப்படி ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்க. அவருடைய எழுத்துக்கள் எனக்கே புரிகிறதுக்கு கடினமாக இருக்கு. அவ்வளவு கிரேட்டாக புகழ்கிறார். பிரதான ஒரு அப்போஸ்தலன் பவுலை புகழ்கிறார். எப்படி பாருங்க, எவ்வளோ அன்பு பாரு. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ராத்திரியில் ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா, நான் எல்லாரும் விட ஆண்டவரை நேசிக்கணும்னு. நல்ல சாப்பாடு கொடுத்தார், பொரிச்ச மீன், தேன். அவருடைய சாப்பாடு டயட்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. சோறே இல்லை, சோறே கிடையாது. மீன் வச்சுருக்காரு, அவங்களும் மீன் கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் அப்பம், அதோட தேன் துணிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே முடிக்கிறவர் அமைதியாக தான் இருந்தார். முடித்த பிறகு கேட்குறாரு, இது பேதுருக்கான நேரம். திபேரியா கடற்கரை, அவனோட கடற்கரை, அவனோட ஏரியா, அவனோட படகு, அவனோட வீடு, அவனோட எல்லா பகுதியிலையும் வந்து நின்று அந்த மனுஷனுக்காக, அந்த மறுதளிச்சவனுக்காக, அந்த பின்வாங்கி போனவனுக்காக ஒரு பெரிய இரக்கத்தை அந்த நேரத்தில் ஊற்றினார். நீ எல்லாரும் விட அதிகமாக நேசிப்பாயாக. நான் இதை படிக்கும்போது, நீ எல்லாரை விட அதிகமாக நேசித்து எனக்காக இதை செய்வாயாக, அதை செய்வாயாக, பழைய ஏற்பாடு போல் ஒரு 4 ஆலயத்தை கட்டுவாயாக, ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி எழுப்புவாயாகன்னு சொல்லாமல் அதுலேயும் நம்மளை தான் வச்சுருக்க. நீ என் ஆடுகளை, அதில் அவருக்கு என்ன, நான் பரலோகம் போகிறேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, அதை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்களா? நீ ஆடுகளை மேய்ப்பியாப்பா, அது மட்டும் செஞ்சால் போதும். 3 தடவை கேட்டார். ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தப்போ 2 தடவை அழுதார். ஒன்று மரியாளுடைய நெருக்கமான அந்த உறவின் நிமித்தம், இன்னொன்று மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்து. ஒரு நாள் அதிகாலையில் அவர் தூங்குகிற இடத்த பார்த்து கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. சாதாரண கூட்டம் இல்லை, பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே, காலையில் இப்படி வரானேடாம், இவ்வளோ பெரிய கூட்டம், சுகத்துக்காக, நன்மைக்காக ஓடி வர்றாரு. இந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை யார் நடத்துவா? நம்மக்கிட்ட ஒரு 12 பேர் இருக்கான், இவனுக்கு 12 கூட கிடைக்குமான்னு பார்க்குறான். ராஜ்யம் எப்போ கிடைக்கும்னு பார்க்குறான். இவன் இந்த ஆடுகளெல்லாம் யார் மேய்க்க போகிறா?
அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணார், என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கு ஒரு தொடுதல் வராதா? அன்னைக்கு சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அன்னைக்கு இதை எப்படியாவது இந்த வலியை அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வோம், இந்த வேதனையை அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வோம், இந்த வேதனையை அவங்ககிட்ட சொல்லுவோம் அப்படின்னு. அதுவும் மத்தேயு 10 இவங்களை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாரு? நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு ஒரு வீடு தருவேன். நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு ஒரு வேலை தருவேன். நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு அதை தருவேன். நீ என்னை பின்பற்றி வா, மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அவ்வளோதான் சொன்னார். அவர் வேறு எந்த பொய்யுமே சொல்லி கூப்பிடலையே. இன்றைய பாஸ்டர்கள் போல் பொய் சொல்லி அவர் கூப்பிடலையே. நீ வா, உன்னை மனிதர்களை பிடிக்கும்படி செய்வேன். அவருடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேரை பிடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சாது செல்லப்பான்னு ஒருத்தவர், நம்ம இந்து காரியங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர், பிராமணர்களோடே வாழ்ந்தவர். சிறு வயதில் இதையெல்லாம் கற்று தேரும்போது அதை தேர்ந்து கடைசியில் இயேசுவினால் தொடப்பட்டு அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஊழியம் செய்த அந்த மனுஷன் ஒரு தடவை போயிட்டு வெளிநாட்டுக்கு போனாராம். பக்ரைனுக்கு போனப்போ அவரை அறிமுகப்படுத்தி கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினாங்களாம். பொன்னையும் பொருளையும் விரும்பேன், மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன், மன்னவர் இயேசுவின் சாய. அந்தவனை மைக்க பிடிச்சாராம். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தில் 1 பவுன் நகை வாங்குகிற, ஒவ்வொரு வருஷமும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தை வாங்குகிற, பக்ரைன்லேருந்து வாங்குகிற. ஆனால் பாட்டு என்ன? பொன்னையும் பொருளையும் விரும்பேன், மண்ணின் வாழ்வை வெறுத்தேன். மண்ணின் வாழ்வை சொன்னாராம். கூட்டம் முடிஞ்சு உட்கார்ந்தவொன்னே அங்கேருந்து ஒரு ஆள் வந்தாராம். நீங்கள் இப்படி பேசுகிறதுனா இன்றைக்கி நைட்டே கிளம்பி போயிருங்க, உங்களுக்கு யாரும் காணிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொன்னாராம். தயவு செய்து என்னை அனுப்பிடுங்கன்னு. அப்போ இன்னொரு மனுஷன் சொன்னாராம், ஐயா நீங்கள் கரெக்டாக தாயா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா? நாங்கள் அதை தாயா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், லட்சமாக சம்பாதிக்கிறோம், ஒவ்வொரு பிளாட்டாக வாங்குகிறோம், ஒவ்வொரு நிலமாக வாங்குகிறோம், நாங்கள் எல்லாமே பொய்யாதாயா செய்கிறோன்னு. 7 நாள் பிரசங்கம் பண்ணாராம். முடியும் போது 33 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம். 33 பேர் வெளிநாட்டில் இங்கேருந்து போன தமிழர்கள் 33 பேர். ஏன் தெரியுமா? அந்த மனுஷனை ஆண்டவர் என்னைக்கோ சாக வேண்டியவர்களை ரட்சித்து இன்னைக்கு பரலோகம் போயிட்டாங்க. ரட்சித்து ஆடுகளை மேய்க்க சொல்லுகிறாரு. அப்போ என்னை ரட்சித்தது எதற்காக? நல்ல சோறு தின்று கொண்டே இருக்கவா? என்னை ரட்சித்தது எதற்காக? நல்ல உடுத்தி கொண்டு வாழ்வதற்கா? என்னை ரட்சித்தது எதற்காக? என்னை என் பெயரை பெருமைப்படுத்துவதற்கா? ஆடுகளே. ஒரே ஒரு கேள்வி நன்றாக, என் சொந்தங்கள் இருக்கிறார், என் இரத்த சொந்தங்கள் உண்டு, அவர்களை யார் மேய்ப்பா? அவங்களுக்கு சாப்பிட தெரியும், வாழ தெரியும், உழைக்க தெரியும். இயேசுவை மட்டும் தெரியும். இயேசு இல்லாமல் நான் அவங்கள விட்டுட்டு சாகிறதா? அப்படி நான் செத்தேன்னா, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாரா? நான் 3வது தடவை அவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டாருன்னா நான் என்ன செய்வேன்? தடவை கேட்டப்போ கல் நெஞ்சக்கார பேதுரு சமாளிச்சுக்கிட்டான், நேசிக்கிறான். 2வது தடவை கேட்டப்போ பார்த்தான். 3வது தடவை உடஞ்சி நொறுங்கி அழுதுட்டான். பேதுருக்கள் அழுக மாட்டாங்க, அழுதா நொறுங்கிடுவான். நொறுங்கி 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 ஏங்கி ஏங்கி அழுதான். ஏனென்றால் இல்லை என்றால் அவன் செய்த குற்றம் அவனுக்குள்ளே இருந்து அவனை அரிக்கும். இயேசுவை மறுதலித்து விட்டோம் என்று உடைந்து அழும்போது விடுதலை பெற்றவனாய் மாறிவிடுகிறான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இல்லைன்னா அவனுக்கு அப்புறம் நாளைக்கு அவன் எப்படி போய் தைரியமாக நிற்பான்? அங்கேருந்து யோவான் சொல்லுவார், டே நானாவது சிலுவைக்கு பக்கத்தில் நின்றேன், நீ எந்த தைரியத்தில் பிரசங்கம் பண்ணுற? 50 நாளைக்கு முன்னாடி பிஃபோர் 50 டேஸ் யோசிச்சுப்பார். அப்படியே உட்காந்துருவான். ஆனால் அன்னைக்கு தேவன் அவனை முழுமையாக மாற்றினார். இந்த ராத்திரி நான் உங்களை பார்த்து கேட்க வந்தது, நேசிக்கிறீங்களான்னு இல்லை, நான் உண்மை நேசிக்கிறேன்னு இல்லை, எல்லாரும் விட அவரை நேசிக்கணும். நைட்டு தூங்கும்போது இந்த ஒரு ஜெபம் சொல்லுங்கள், ஏசப்பா எல்லாரோட ஒரு 10 பேராவது உம்மை ராஜ்யத்துக்கு கொண்டு வரேன். எனக்கு நல்லா பேச தெரியும், எனக்கு நல்ல சாமர்த்தியம் தெரியும், ஒரு 10 பேராவது நான் கொண்டு வரணும், எப்படியாவது கொண்டு வரணும். அங்கே தான் நான் வாழ போகிறேன், அங்கே தான் என்னைக்கு நான் குடியிருக்க போகிறேன். ஒரு 10 பேராவது
என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வரணும், என் நண்பர்களை கொண்டு வரணும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க. அப்போ அவங்கள சொல்லணும், அவங்க வேணும் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு. ஆண்டவர் ஒரு மிராக்கள் நடத்துவார். என்கிட்ட கேட்டிங்கன்னா உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா இப்போ வந்திருக்கு, அந்த சந்தோஷத்தோட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னா எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டா கர்த்தர் தொட்டாரா. அதனால தான் சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்களோடு இன்றைக்கி வருது. ஆடுகளையும் மேய்க்க வேண்டும், ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்க வேண்டும், விட்டுறக்கூடாது. ஏன் ஆட்டுக்குட்டி மேலே கவனமாக இருக்கார்? இன்னும் 30 வருஷம் நான் நினச்சி பார்க்குறேன். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்து எங்கள் அப்பா 43 வயசில் இருந்தப்போ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக மாறி இப்போ எங்கள் அப்பா இடத்துல நாங்கள் நிற்கிறோம், எங்கள் இடத்துல எங்கள் பிள்ளைங்க நிற்கிது. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்ம இருக்க மாட்டோம். இந்த ஆட்டுக்குட்டிங்க இருப்பாங்க. இங்கே யார் பிரசங்கம் பண்ணுவான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. எழும்பி நிற்போமா, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ராத்திரியில் ஆண்டவரே நான் உண்மையிலே